நம்மையும் அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையும் கனெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அங்கிருந்து வார்த்தை உண்டாயிதான் உலகமே உண்டாச்சு. அங்கிருந்து வார்த்தை அவர் பேசிதான் மனுஷனே உண்டானா. இப்ப மனுஷன் வாழணுமா, எந்த வார்த்தை அவனை உண்டாக்கினதோ அந்த வார்த்தை தான் அவனை வாழ வைக்க முடியும். அப்படிதான் உண்டாக்கிட்டார் கடவுள். அப்படிதான் வாழ வேணும், அது இல்லாம வாழ முடியாது. சிலுவைக்காக நன்றி, கிரயமானே நன்றி, எந்தன் பாவம் நிந்தையை சுமந்து அன்பை பொழிந்தீரே. அன்புக்காக நன்றி, ரத்தத்துக்காக நன்றி, என்னை சுத்தமாக்கி மன்னித்தென்னை அன்பாய் அரவணைத்தீர். நீரே பாத்திர ஆட்டுக்குட்டியே, மகிழங்கள் சூடி மகிழ்கிறோ. ஜெயவீந்தனே தேவமைந்தனே, உன்னதர் இயேசுவே, பரலோகின் ஆளுகை பலியானே. ஆட்டுக்குட்டியே, பாத்திர நீரே, சிலுவைக்காக நன்றி, கிரயமானே நன்றி, எந்தன் பாவம் நிந்தையை சுமந்து அன்பை பொழிந்தீரே. அன்புக்காக நன்றி, ரத்தத்துக்காக நன்றி, என்னை சுத்தமாக்கி மன்னித்தென்னை அன்பாய் அரவணைத்தீர். நீரே பாத்திர ஆட்டுக்குட்டியே, மகிழங்கள் சூடி மகிழ்கிறோ. ஜெயவீந்தனே தேவமைந்தனே, உன்னதர் இயேசுவே, பரலோகின் ஆளுகை பலியானே. ஆட்டுக்குட்டியே. போதகர் சாம்பி செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். மழையும் பனியும் வந்துச்சுன்னா சும்மா திரும்பாதுன்றாரு. பூமியை நினைச்சு முளையை கிளம்ப வச்சு விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம்னு எல்லா வீட்லையும் சாப்பாடு இருக்கிற வரைக்கும் விடாது அந்த மழை. ஹலோ, அந்த பனி வந்த நோக்கத்தை நிறைவேற்றாம சும்மா திரும்பாதுன்றாரு. வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? பூமியை நினைத்து
முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம் எல்லாம் உண்டாகிற வரைக்கும் அது தான் வேலையை முடிக்கிறது இல்லை. கண்டிப்பாக அதை முடிக்காம திரும்பாத. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் இப்படியே சொல்றாரு. அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல். மழை திரும்பாதான், பனியும் திரும்பாதான், சும்மா வந்துட்டு அப்படியே போயிடாதான், ஒன்றும் செய்யாமல். சும்மா ஒன்றும் கொட்டல மழை, சும்மா ஒன்றும் பெய்யல பனி, ஒரு நோக்கத்தோடு பெய்யுது. பெஞ்சதுன்னா முளை கிளம்பும், விதைக்கிறவனுக்கு விதை உண்டாகும், புசிக்கிறவனுக்கு ஆகாரம் உண்டாகும், விளைச்சல் உண்டாகும். விடாது, கண்டிப்பாக அது வேலையை நடத்தும். அதுபோல் என் வசனம் பண்ணுன்றாரு. வந்துச்சுன்னா சும்மா திரும்பாது. எங்கள் இடத்துல என்ன பண்ணும்? நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி கிளம்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். வசனம் மலையை போல பனியை போல நம்முடைய இருதயத்தை நனைத்து இருதயத்தில் ஒரு பெரிய விளைச்சல் உண்டாகி, என்ன மாதிரி விளைச்சல்? நல்ல காரியங்கள், சுகம், விடுதலை, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வெற்றி, வாழ்வு எல்லாவற்றையும் உண்டாக்கி என்ன பண்ணுமா? எல்லா காரியங்களும் உண்டாக்கி. ஏன்னா அது உண்டாகும் போது கர்த்தருக்கு அது கீர்த்தி. எத்தனை பேர் நினைக்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கும்போது கர்த்தருக்கு அது கீர்த்தின்னு? நீங்கள் வாடி போயிருக்கும்போது கர்த்தருக்கு கீர்த்தியாது. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பார், அவர் கிறிஸ்தவர், அவர் எப்படி இருக்கார் பார், நொந்து போயிருக்கிறார். கர்த்தருக்கு எது கீர்த்தி? நீங்கள் நல்லா பளபளன்றது தான் கர்த்தருக்கு கீர்த்தி. நல்லா பளபளன்னு இருக்கிறது தான் கர்த்தருக்கு கீர்த்தி. அதனாலே பளபளன்னு ஆகணும். காஞ்சி தேஞ்சி போயிருக்கிறதெல்லாம் சரி பண்ணணும், பாலிஷ் கொடுக்கணும். பாலிஷ் கொடுன்னா வேற எதையாவது வச்சு கொடுத்துட்டு இருக்காதீங்க. வசனத்தை வச்சு தான், அதுக்கு தானே இப்போ இங்கே வர்றோம். பெஸ்ட் பாலிஷிங்க, பாலிஷ் பண்ணி ஷைனிங் ஆக்குறோம். ஏன்? இந்த உலகத்துக்கு முன்னால் ஒளி விட்டு பிரகாசிக்க வேண்டும். பிரகாசிக்கிறது அவசியம். டல்லாக இருக்கக்கூடாது, சந்தோஷம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, வெற்றி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, வெறும் நொந்து நூலாக போனவங்களாக இருக்க கூடாது. ஜனங்க, இந்த உலகத்தின் ஜனங்கள் காண வேண்டும். நம்ம உலகத்தில் தானே இவரும் இருக்கிறாரு, நம்ம ரிசெஷனில் தானே இவரும் மாட்டியிருக்கிறாரு. நம்ம ஊர் பஞ்சம், நம்ம ஊர் கஷ்டம், நம்ம ஊர் எல்லாம் இவருக்கும் இருக்குது இல்லையா? இவர் ஒன்று ஸ்பெஷலாக இவரு நம்ம பரலோகத்தில் இருந்தால் தண்ணி கனெக்ஷன் வருது கிடையாது. இருந்தாலும் எப்படி வெற்றி அடைகிறாரு, எப்படியோ காரியங்கள்லாம் நடக்குது, காரியங்கள்லாம் வாய்க்குது, என்னமோ நல்ல காரியங்கள்லாம் உண்டாகுது, முடியாத காரியங்கள்லாம் சாத்தியமாகிறது. எப்படி? வசனம் வானத்திலிருந்து எதை நினைக்கிறது? இருதயத்தை நினைக்கிறது. நினைச்சு சும்மா திரும்புறது இல்லை. முளைத்து விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம் எல்லாம் உண்டாகாமல் அது ஒன்றும் திரும்ப போகவே போகாது. அதுபோல சுகத்தை உண்டாக்காமல் அது திரும்பாது, வெற்றியை உண்டாக்காமல் திரும்பாது, ஜெயத்தை உண்டாக்காமல் திரும்பாது, வாழ்வை உண்டாக்காமல் அந்த வசனம் திரும்பவே திரும்பாது. இருதயத்தை நினைக்கணும். அது எதுக்காக வசனத்தை பிரசங்கிக்கிறோம்? வரப்போகிற நாட்களில் காண்பிக்க போகிறோம் பாருங்க, வசனத்துக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொல்லி. ஏன்னா வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க, அதுதான் வாழ்வளிக்கிறது. கிறிஸ்தவ ஜனங்களே இன்னைக்கு எதையோ நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. வசனம் தான் வாழ்வளிக்கிறது. அது பண்ணி அது செய்கிற வரைக்கும் விடவே விடாதான். ஏன்னா கடவுள் இப்படித்தான் வாழ வேணும். வசனம் அங்கேருந்து வரணும், இருதயத்தை நினைக்கணும், முளை கிளம்பணும், விளைச்சல் உண்டாகணும், விதைக்கிறவனுக்கு விதை உண்டாகணும், புசிக்கிறவனுக்கு ஆகாரம் உண்டாகணும். கடவுள் அப்படியே வச்சுட்டாரு, கனெக்ட் பண்ணிட்டாரு. நம்மையும் அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையும் கனெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அங்கிருந்து வார்த்தை உண்டாகி தான் உலகமே உண்டாச்சு. அங்கிருந்து வார்த்தை அவர் பேசிதான் மனுஷனே உண்டானா. இப்போ மனுஷன் வாழணுமா? எந்த வார்த்தை அவனை உண்டாக்கினதோ அந்த வார்த்தை தான் அவனை வாழ வைக்க முடியும். அப்படிதான் உண்டாக்கிட்டார் கடவுள். அப்படிதான் வாழ வேணும். அது இல்லாம வாழ முடியாது. சிலர் கடவுள் இல்லாம நான் வாழ்ந்து காட்டுறேன், நான் வாழ முடியாது, வாழவே முடியாது.
மனுஷன் வாழ முடியுமா? கடவுள் இல்லாமல் வாழவே முடியாது. கடவுளுடைய வார்த்தையெல்லாம் வாழ முடியுமா? வாழவே முடியாது. வெரி சிம்பிள். ஏன் வாழ முடியாது வார்த்தை இல்லாமல்? வார்த்தையினால தான் அவன் உண்டாக்கப்பட்டான். வார்த்தையினால தான் இந்த உலகமே உண்டாக்கப்பட்டது. இன்றைக்கி கூட இந்த உலகம் அங்கங்கே அப்படி கரெக்டாக இயங்கிக்கிட்டு இருக்குதுன்னா, சூரியன் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, சந்திரன் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. கரெக்டாக காலையில் ஆனால் ஆன் ஆகிடுது லைட்டு. ஹலோ, கரெக்டாக ஆன் ஆகிடுதா இல்லையா? லைட்டு கரெக்டாக ஆன் ஆகுது. என்னைக்காவது பல்பு ஃபியூஸ்ன்னு அங்கேருந்து சொன்னாங்களா? இன்றைக்கி எரியாது, இனிமேல் எரியாது போ அப்படின்னு கிடையாது. ஃபியூஸ் ஆகாத பல்பு போட்டிருக்கிறார் கர்த்தர். கரெக்டாக ஆன் ஆகுது, கரெக்டாக எரியுது. இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக எரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு நாளும் ஃபெயில் ஆகிறதே கிடையாது. ஏனென்றால் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினால், வார்த்தையின் வல்லமையினால் தாங்கி கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் வார்த்தையினால் உண்டாக்கிட்டாரு, வார்த்தையினால் தாங்கி கொண்டிருக்கிறாரு. இப்போ கெட்டு போன உலகத்தையும் வார்த்தையினால தான் திரும்பி உண்டாக்குறாரு. இப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வர வேணும்னா வேற வழி கிடையாதுங்க. வேற வழி இருந்தால் நானே இப்போ சொல்லிட்டு போயிடுவேன் உங்களுக்கு. வேற வழி இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக நானும் அதை வேற வழியை பார்க்கலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து விளக்கி உங்களுக்கு சொல்லி, இதுக்கு உதாரணத்தை கொடுத்து இப்படி சொல்லி அப்படி சொல்லி என்னெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன்னா, எப்படியாவது வார்த்தை வந்து உள்ளத்தை நினைக்கணும். நினைச்சாதான் அது முளை கிளம்பும். முளை கிளம்புனாதான் விதை புசிக்கிறவனுக்கு ஆகாரம் உண்டாகும், நல்ல விளைச்சல் உண்டாகும், சுகம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், எதிர்காலம் உண்டாகும், வாழ்வு உண்டாகும். விதைக்க வேண்டும். அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறோம் வேலை. வேற வழி கிடையாது. வேற மெத்தட் எனக்கு தெரியாது. வேற வழி கிடையாது. தெரியாதுன்னு மட்டும் இல்லை, கிடையாது. ஹலோ, இருக்கீங்களா? நான் உபவாசம் இருந்து உங்களெல்லாம் வாழ வைக்கிறதா இருந்தா நான் இருக்க ரெடி. ஹலோ, இருக்கீங்களா? நான் பாடுபட்டு உங்களெல்லாம் வாழ வைக்கிறதா இருந்தால் அதுக்கு ரெடி. அதனால தான் நான் பாடுபடுறது இல்லை. வேஸ்ட் அது. நான் பாடுபடலையே நிறைய பேருக்கு ஆதங்கம். ஒரு பாடும் படாமல் நல்லா இருக்கிறாரு. என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் பாடுபட்டு அதனால் ஒரு ஆளுக்கு வாழ்வு வந்தால் கூட நான் பாடுபட ரெடி. பாடுபட்டு யாருக்கு அதனால் வர, அவர் பாடுபட்டு எல்லாருக்கும் வாழ்வு வந்துருக்குது. எனக்கே அப்படி தான் வாழ்வு வந்தது. அதனால வேஸ்ட்டாக போய் நான் எதுக்கு பாடுபட்டு இருப்பானே? ஹலோ, இருக்கீங்களா? போயிட்டீங்களா? நான் பாடுபடுறதை காட்டிலும் நல்லா இருந்தேன்னா உங்களுக்கு எதாவது செய்யலாம், ஒழுங்காக பிரசங்கமாவது பண்ணலாம். எனக்கே சோறு இல்லை, சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, வர்றதுக்கு பஸ் ஃபேர் இல்லை அப்படின்னு இருந்தால் என்னத்தை பிறகு பண்ணுறது? நான் அந்த கவலையிலேயே உட்காந்துட்டு இருக்கணும். நான் நல்லா இருக்கிறதுன்றதே வழங்க மாட்டேன்னு பாருங்கள் சிலருக்கு. சிலர் அவர் என்ன கஷ்டப்படுறாரா அவரு? நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னும் யார் கஷ்டப்பட சொன்னது? அவர் கஷ்டப்பட்டாரு. அவர் உனக்காக கஷ்டப்பட்டாருன்னு புரிஞ்சுக்காம நான் கஷ்டப்படுறேன் நீ நான் ரட்சகரா? ஹலோ, இருக்கிறீங்களா? நான் சொன்ன கோவம் வருது சிலருக்கு. இன்னும் அப்படி சொல்லிட்டாரு. உண்மையை சொல்கிறேன் நான். நீங்கள் கஷ்டப்படுறதுக்காக அவர் கஷ்டப்படல, உங்கள் கஷ்டம் நீங்கும்படியாக தான் அவர் கஷ்டப்பட்டார். நம்மள அநேகர் இந்த வாழ்க்கையில் வழி தெரியாமல் கஷ்டப்படுறோன்னு அவருக்கு தெரியும். அந்த வழியை தான் இப்போ போதிச்சிட்டு இருக்கிறோம். வழி என்ன? வார்த்தை கொண்டு எல்லாத்தையும் உண்டாக்குனார். வார்த்தை தான் உலகத்தையே உண்டாக்குச்சு. வார்த்தை தான் உங்களையும் என்னையும் உண்டாக்குச்சு. எப்படி வாழ்கிறதுன்னு வழி தேடிட்டு இருக்கிறீங்க. அவரிடத்திலிருந்து வார்த்தை வர வேண்டும். வார்த்தை வந்தால் தான் நான் வாழ முடியும். ஏன்னா அப்படி தான் வச்சுட்டார் ஆண்டவர், அப்படி தான் உண்டாக்குனார். என்ன, அங்கேருந்து அந்த வார்த்தை கனெக்ஷன் வந்தால் தான் நான் வாழ முடியும். அதனால தான் விழுந்து போன மனுஷனை ரட்சிக்கணும்னு வரும்போது வார்த்தை மாம்சமாகி, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்குனது. அந்த வார்த்தையே மாம்சமானது. மாம்சமாகி நம்ம மத்தியில வந்து கல்வாரி சிலுவையிலே மாம்ச ரூபத்திலே அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். வார்த்தை, அந்த வார்த்தை கனெக்ஷன் கொடுக்கிறார் திருப்பி கர்த்தர் வார்த்தையோட. இப்போ
அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தைக்குள்ளே நடத்துறதுக்கு, இந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம நடத்துறதுக்கு ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இது இல்லைன்னா வாழ்வு கிடையாதுன்னு. அதனால் ஆவியானவரை கொடுத்து சகல சத்தியத்துக்குள்ள உங்களை அவர் நடத்துவார்னு சொன்னார். அவருக்கு பேரே சத்திய ஆவியானவர். அப்போ வார்த்தை கனெக்ஷன்ல வாழ முடியாது. ஏன்னா அப்படிதான் வார்த்தையை சொல்லி தான் உண்டாக்குனாரு. வார்த்தையினாலேயே உண்டாக்கப்பட்டவர்கள் நாம். வார்த்தையினாலேயே உண்டாக்கப்பட்ட உலகம் இது. இந்த உலகத்தில் நம்ம என்னத்தை செய்யணும்னாலும் வார்த்தையின் மூலமாக தான் பண்ண முடியும். அவருடைய வார்த்தை அதுக்கு தான் அனுப்புகிறார். அதுக்கு தான் அந்த வார்த்தை அங்கேருந்து மழை மாதிரி பெய்யுது, பனி மாதிரி பொழியுது, இருதயத்தை நனைக்குது. இருதயத்திலிருந்து தான் உண்டாக வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் எங்கே உண்டாக வேண்டும்? உங்களுடைய இருதயத்திலிருந்து உண்டாக வேண்டும். இருதயத்தில் எப்படி உண்டாகும்? சொல்ல எங்கங்க எதிர்காலம் இங்கே உண்டாகுன்றீங்க? ஆமாம், இங்கே தான் உண்டாகும். ஏன் இங்கே உண்டாகும்னா, இருதயம் ஒரு நிலம் மாதிரி, கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதை மாதிரி, அங்கிருந்து அது ஊற்றப்படுகிறது, நமக்குள்ளே விதைக்கப்படுகிறது, நம்ம அது நினைக்கிறது. ஆவியானவர் அந்த வார்த்தையை நமக்குள்ளே வைத்து அதை வளர பண்ணுகிறார், உதவுகிறார். இப்படி தான் காரியங்கள் நடக்குது. ஏதாவது நடக்கணும்னா இப்படி தான் நடக்கணும். சரி சார், சிம்பிளாக ஒரு ஜெபம் பண்ணி பிடிச்சி விட்ருங்களேன் பேசாமல். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்க, வார்த்தை கருத்தன்றீங்க. அது என்றைக்கு என் இருதயத்தை நினச்சி, என்றைக்கு அது மூலம் கிளம்பி, என்றைக்கு விதைச்சி, என்றைக்கு அது விளைச்சல் என்றைக்கு நான் அதை பார்க்குறது. ஒரு சிம்பிளாக ஜெபம் பண்ணி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். கிறிஸ்தவங்க அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் சிம்பிளாக ஒரு ஜபத்திலே முடிச்சுக்கலான்னு ஒரு மேஜிக் ஜபம் ஒன்று பண்ணுங்க. பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். போங்க. எங்கே சொல்லியிருக்குது அப்படி? அவர் சொல்கிறாரு, வார்த்தை இருதயத்தை நினச்சி விதை முளைச்சி அப்புறம் தான் எல்லாம் விளைச்சலே உண்டாகும். அது செய்யாமல் திரும்பாது வார்த்தைன்றாரு. ஆனால் வார்த்தையை கவனிக்கிறாங்களா யாராவது? அது எங்கே பிரதர் டைம் இருக்குது, எனக்கு இது வேலையே சரியாக இருக்குது பிரதர். சரியாக இருக்கிறது மட்டும் இல்லை, வேலை செய்கிறதுக்கே நேரம் போதாமல் போயிடும். இன்னும் போக போக ஒரு வேலை இல்லை, 2 வேலை 3 வேலை செய்து சம்பாதிச்சாலும் பத்தாம நிலைமை ஆயிடும். ஏன்னா சப்ளையர் இல்லாமல் டிமாண்டை மீட் பண்ணுற நிலைமை இருந்ததுன்னா அப்படி தான் இருக்கும். ஹலோ, சப்ளையர் ஒருத்தர் இருக்கிறாரு. சப்ளையரோட டோட்டலாக டிஸ்கனெக்ட் ஆகிட்டு நானே பார்த்துக்கிறேன், நானே சம்பாரிச்சுக்கிறேன், நானே வேர்வை சிந்திக்கிறேன், நானே பண்ணிக்கிறேன்னா ரொம்ப கஷ்டம்தான். சப்ளையர்னு ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் இல்லை சப்ளையர். யார் சப்ளையரு? அவர் தான் சப்ளையர். இருக்கீங்களா? நீங்கள் இல்லை பிரெட் வின்னர். அது வின் பண்ணுற அழகை பாருங்கள் சிலர். ஹலோ, பிரெட்டே பத்த மாட்டேங்குது. 25ஆம் தேதியோட பிரெட்டு தீந்துடுது. மாத கடைசியில் தட்டிடுது. கேட்டால் பிரெட் வின்னர் நான் அப்படின்றாங்க. அதுக்கு தான் நம்ம பிரெட் வின்னராக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்கிறது, சீட் ஃபார் த சோவர், பிரெட் ஃபார் த ஈட்டர். அது எங்கேருந்து வருது? பிரெட் எங்கேருந்து வருதுங்க? பிரெட் வின்னர் நீங்கள் இல்லை. வசனம் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு பிரெட்டையும் ஆகாரத்தையும் உண்டாக்குகிறது. கான்செப்டை மாற்றணும். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய தேவன் எல்லா தேவைகளையும் சப்ளை பண்ணுகிற வண்டர்ஃபுல் சப்ளையராக இருக்கிறார். டிமாண்ட் நிறைய இருக்குது. சப்ளையர் டிமாண்டை காட்டிலும் பெரியவர். சப்ளையர் போதுமானவர். சப்ளையர் பெரியவர், சர்வ வல்லவர். அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு குறைவே இல்லை. என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். சப்ளையர் எப்படி சப்ளை பண்ணுறாரு? அங்கேருந்து ரொட்டி துண்டா தூக்கி போடுறாரு. ஹலோ,
இங்கே வந்து சேர்றதுக்குள்ள காஞ்சி போயிடும். அது இருக்கீங்களா? அங்கேருந்து தூக்கி போட்டு என்னைக்கு வர்றது? இங்கே அது ராக்கெட்டே எவ்வளோ வருஷம் ஆகுது, எப்போ வர்றது? அங்கேருந்து ரொட்டி கொண்டு ஒன்று தூக்கி போடல. அங்கேருந்து என்ன பண்ணுறாரு? வார்த்தை அனுப்புகிறார். வார்த்தை அனுப்பி இருதயத்தை நினைக்கிறாரு. அது இருதயத்தை நினச்சி இருதயத்திலேருந்து உண்டாகிறது. பிரெட் வேணுமா, கோல்டு வேணுமா, என்ன வேணும்னாலும் எங்கேருந்து உண்டாகுது? இங்கே தான் உண்டாகுது. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, உலக பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா, எந்த தேவை சந்திக்கப்படணும், சுகம் வேணுமா, எல்லாமே இங்கிருந்து தான் உண்டாகிறது. நல்ல மனுஷன் தது இருதயமாகிய நல்ல பொக்கிஷசாலையிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இங்கேருந்து தான் உண்டாகுது. பாருங்கள், பாவத்தில் விழுந்து போனோன்னா மனுஷர்கள் வந்து இந்த இங்கேருந்து எல்லாம் உண்டாகிறதுன்றத மறந்துட்டாங்க. மறந்துட்டு என்ன பண்ணுறாங்க? இப்போ இங்கே தான் எல்லாத்துக்கும் ஊற்று இருக்குதுன்றதை மறந்துட்டு தப்பு தப்பானதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தப்பு தப்பா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாவு தான் ரொம்ப முக்கியன்றதை மறந்துட்டாங்க. மறந்துட்டு இப்போ தப்பான விதத்தில் நாவை உபயோகப்படுத்துகிறாங்க. இதயம் ரொம்ப முக்கியன்றதை மறந்துட்டாங்க, தப்பானதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால் தப்பானவைகளை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியன்றதை மறந்துட்டாங்க. எதோ பின்பற்றுறாங்க. அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க. இவர் ஜெபம் பண்ணுவாரா, அவர் ஜெபம் பண்ணுவாரா, இவர் பண்ணுவாரா, அவர் பண்ணுவாரான்றாங்க. வார்த்தைக்கு இடம் கொடுக்குறதே கிடையாது. கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறான்றாரு, இருதயத்தை நினைக்கும்ன்றாரு, விளைச்சலை உண்டாக்குன்றாரு, என்ன வேணுமோ அது விளையும்ன்றாரு. கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எப்படி உண்டாக்கிட்டார்? நம்ம எப்படி உண்டாக்குனார் உலகத்தை? பை ஃபெய்த் ஃபில்ட் வேர்ட்ஸ். விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை சொல்லி உண்டாக்குனார். சொன்னது அப்படியே ஆயிற்று. நம்மளையும் அப்படி தான் உண்டாக்குனாரு. இப்போ நாம் எப்படி உண்டாக்கணும்? நாம் எப்படி வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி உண்டாக்குறது? நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? அதே மாதிரி தான் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள். விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து உண்டாக வேணும், சொல்ல வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து சொன்னால் அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. விசுவாசம் உள்ள வார்த்தைகள் காரியங்களை பிறப்பிக்கிறது, காரியங்களை உண்டாக்குகிறது. அதனால தான் சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்ப faith filled words dominate the laws of death. மரணத்தின் பிரமாணத்தை ஆளுகை செய்கிறது ஜீவ வார்த்தைகள். பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினர் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் இந்த